சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி. சார், சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, சுக்கிர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 25 டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சொந்த வீட்டில் அமரப் போகிறது. சார், வருஷத்துக்கு 2 தடவை, ஒரு தடவை சுக்கிரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கிரன் ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது. இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. செவ்வாயை குரு பார்க்கிறது. ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா சுக்கிரனாகவே செயல்படும்.